அப்பா கடை கிளம்புறேன்ப்பா. போலாம். உட்கார். சொல்லுங்கப்பா. நேத்து கடையில் என்ன பிரச்சனை? அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிருந்தோமே, யார் சொல்லிருப்பா? என்னடா பிரச்சனை? தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு வந்து கல்பனாவை அழைச்சிக்கிட்டு போகணும். இது பாருங்க, கோச்சுக்கிட்டு போனவா அவ போன மாதிரியே திரும்பி வர சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க இங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்றதை விட உங்க பொண்ணு கிட்ட போய் அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருங்க. உங்களுக்கு தெரியாதது இல்ல, அவ ஒரு பிடிவாதக்காரி. நான் சொன்னாலும் சரி, நீங்க சொன்னாலும் சரி, அவ அம்மா சொன்னாலும் சரி, யார் பேச்சும் கேட்க மாட்டா. நீங்க ரொம்ப நல்லவர், கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகலாம். அதான். பொம்பளை அவளுக்கே அவ்வளவு இருந்தா ஆம்பளை எவ்வளவு இருக்கா? எனக்கு எனக்கு என்ன சூடு சொரணை இல்லைன்னு நினைச்சீங்களா? என்னால முடியாது. என்னங்க இப்படி எடுத்தங்க கவுத்தன்னு பேசினா எப்படி? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா தானே நல்லது. ஏன் அது அவளா இருக்க கூடாது? எங்க அப்பா எதிரில் நிக்கிறதுக்கே நாங்கெல்லாம் பயப்படுவோம். அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். ரோட்ல இறங்கி நின்னார்னா எத்தனை பேர் சொல்லிட்டு அடிப்பாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஆளு அத்தனை பேர் முன்னாடி நிக்க வச்சு அவ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. அது உங்களுக்கு தப்பா தெரியல இல்ல? அப்போ உங்க அப்பாவுக்காக கட்டின பொண்டாட்டியை விட்டு கொடுக்க போறீங்களா? அவளே அவ தப்ப உணர்ந்து வீட்டுக்கு வரட்டும். நான் வந்து அவளை கூப்பிட மாட்டேன். நான் மட்டும் போலீஸ்ல போய் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்ற உங்க அப்பாவுடைய பெப்பரப்ப மரியாதை ஜெயிலுக்குள்ள போய் கம்பி எண்ணும். ஜாகிரதை. என்ன மிரட்டுறீங்களா? ஐயா, நான் ஏங்க உங்களை மிரட்ட போறேன்? உண்மையை சொன்னேன், அவ்வளவுதான். ஓ, இங்க பாருங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கொடுத்துட்டேன். நீங்க இந்த அளவுக்கு பேசினதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த கடையில் இருக்க கூடாது. வெளியே போங்க. உங்களால எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கங்க. எல்லாத்துக்கும் பயந்த சுந்தர் நான் கிடையாது. அவன் எப்போ செத்துட்டான். மேனேஜர் சார், இந்த ஆளை வெளியே அனுப்புங்க. மாப்பிள, நான் யார் முன்னாலேயாவது உங்களை அசிங்கப்படுத்தினேனா? நீங்க எதுக்கு தேவையில்லாம அவர் முன்னாலே என்ன அசிங்கப்படுத்துறீங்க? இதுக்கு பரிகாரமா என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணை அழைச்சிட்டு போங்க. மேனேஜர் அவரை வெளியே அனுப்புங்க. சார் கொஞ்சம் வெளியே போங்க. வெளியே போங்கன்னு சொல்றேன்ல சார். கையடியா நீ முதல்ல வெளியில போங்க. அனுப்புங்கன்னு சொல்றேன் இல்ல? போங்க சார். என்னப்பா இதெல்லாம்? அதுவும் சொந்த மாமனார் கிட்ட அத்தனை பேர் முன்னால கடையில உட்காந்து சண்டை போட்டிருக்கிய. பாக்குற கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? நீ இப்படி பண்ணலாமாடா? அப்பா நான் எதுவும் பண்ணலப்பா. அவர் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணி என்ன கோவப்படுத்தினார். உணர்ச்சி வசப்படாதரா, பொறுமையாரு. அப்பா சாரி. சரி, சீரியஸ் மேட்டருக்கு வா. சொல்லுங்கப்பா. கல்பனா விஷயத்துல நீ என்ன டிசைட் பண்ணிருக்கிற? இனி அது சரியா வரும்னு தோணுதுப்பா. ஏண்டா? எனக்கு நிறைய விஷயங்கள் குழப்பமாவே இருக்கு. நடந்ததெல்லாம் சாதாரணமானதா? இனி அந்த வாழ்க்கை சரியா வருமானு மனசு போட்டு குழப்பிக்காத. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. புரியுதா? எது எப்படி இருந்தாலும் இப்போ கல்பனா நீ தாலி கட்டின மனைவி. புரியுதா? இது ஒரு குடும்பம். முன்ன பின்னதான் இருக்கும். அனுசரிச்சுக்கிட்டு தான் போகணும். இது பாரு, நான் பொண்ணு பெக்கல. இருந்தாலும் பொண்ணை பெத்தனோட கனவுகள், வலி எல்லாம் எனக்கு தெரியும். டே, அவசரப்பட்டு இப்படி பிச்சுட்டு போறது பெரிய விஷயம் இல்லடா. ஒரே நிமிஷம் உடைச்சிடலாம். ஒரு மரத்தை வெட்டி சாய்க்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும்டா. ஆனா சின்னதுல இருந்து பதியம் போட்டு தண்ணி ஊத்தி உரத்தை போட்டு வளர்த்து கிளத்து வேர் விட்டு வளர வைக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம், எவ்வளவு பொறுமை வேணும் தெரியுமா? ஒரு குடும்பம் அப்படித்தான். பொறுமையா இருந்தா தான் வேர் விட்டு விழுது விட்டு ஆலமரமா நிக்கும். புரியுதா? டேய், இது உன்னோட சொந்த விஷயம். இதில் நான் தலையிடக்கூடாதுதான். இருந்தாலும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். நீயா ஒரு முடிவுக்கு வருவேன்னு இப்ப நான் சொல்ல வேண்டிய கட்டம் வந்துருச்சு. நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமே நடக்க போறத எப்படி நல்லா நடத்தலாங்கிறத பத்தி யோசி. புரியுதா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட் கண்ணா. நோ டைம் டு ரிக்ரெட். யூ ஹேவ் a long life to live. புரியுதா? அது எப்படி அழகா நடத்தணும்னு யோசிச்சு பாரு. ஓகே? சரிப்பா. ஏய் ராஜா, ராஜாதி ராஜனிಂದ ರಾಜ ಕೂಜ
தூக்காது வேறு எங்கும் கூஜா. நேற்று இன்று நாளையில என்றுமே நான் ராஜா. குட் மார்னிங் பா. ப்ரோ குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். ஜே ஜி ஜி யாரா? ஜி எங்க ஜி இருக்கிறீங்க? ஹலோ யாரா அது? தெரியல, ஒருவேளை நம்ம வீரையாவை கூப்பிடுறானோ? ஏய், அவனுக்கு இவ்வளவு மரியாதையா? வேதாஜி வேர் ஆர் யூ? ஏய், வேதவல்லி வேதாஜிங்கிற. ஓஹோ. வேதாஜி எங்க இருக்கிறீங்க? வாங்க 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 வாங்க. கூப்பிட்டீங்களா? எஸ். என்ன பண்றீங்க? கிச்சன்ல மாவு அரைச்சிட்டு இருக்கேன். மாவை அரைச்சிட்டு இருந்தீங்களா? ஏன் அந்த இட்லி வாங்கி இதெல்லாம் பண்ண மாட்டாரோ? இதுதான் பண்ணணுமா? ஏய், இட்லி வாங்கினா. வீரையம், வீரையம். சரி சரி, டக்குன்னு ரெடி ஆயிட்டு வாங்க, நம்ம வெளியே போறோம். வெளியிலயா? எஸ், வெளியே போறோம். நான் உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். கபால்னு ரெடி ஆயிடுவாங்க பார்க்கலாம். எங்க போறோம்? ஓ, எங்க போறோம்னு சொன்னாதான் நீங்க வருவீங்களா? இல்ல, இப்படி திடுதிப்புன்னு சொன்னா எப்படி? மாவு அரைக்கணும், மிஷின்ல துணி போடணும், நிறைய வேலை இருக்கு. என் கூட வெளியே வரத விட உங்களுக்கு மாவாட்டுறது ரொம்ப முக்கியமா போயிடுச்சுல? ஐயோ அப்படிலாம் இல்ல. ஆயிரம் அப்படிலாம் இல்ல. ஏய் வேதாஜி, ஆசையா கூப்பிடறல நாகாஜி, போக வேண்டியதானே? வேலையை சொல்லிட்டு இருக்கீங்க, கிளம்பி போங்கம்மா. பாக்கி வேலையெல்லாம் இட்லி வாங்கி பாத்துக்குவான். வீரையாவடா? வீரையா பாத்துக்குவான், நீங்க கிளம்புங்க. நைனா சி அப்பா, தேங்க்ஸ். வெரி குட் நாகாஜி, நீங்க கூட்டிட்டு போங்க. இது பாருங்க வேதாஜி, 3 நிமிஷம் கிளம்பி ரெடியாகி உன்னோட வெளியே போயிடணும், சரியா? சரிங்க மாமா. வாழ வைக்கும் காதலுக்கு ஜே. வாலிபத்தின் காதலுக்கு ஜே. வாழ வைக்கும் காதலுக்கு ஜே. எங்க போறானுக்கள்? நாகராஜ் சார். எஸ் பிரதர். பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. படம் பார்க்க போறீங்களா? நோவே. கோயிலுக்கு? நோவே நோவே. வேற எங்கடா போறீங்க? சஸ்பென்ஸ். ரகசியமா சொல்ல மாட்டானா? ஜே, எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வாங்க. போய் தேறிட்டல்ல. அவங்கிட்ட இந்த படத்தை கூட. நாகராஜ் சார். எஸ் చెప్పండి. என்னங்க சார், இந்த பணத்தை வச்சுக்கோங்க. ఎందుకు? வெளியே போறீங்கல்ல, செலவு காசு வேண்டாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. போலாம். என்னங்க இது கண்ணத்துல? என்ன? இந்த பக்கம். ஏங்க லுக் அட் மீங்க, இந்த பக்கங்க. என்ன இருக்கு? ஓ காட், இங்க 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 இங்க. ஐயோ சரி இருங்க, லீவ் இட். இருங்க. அட லுக் அப் ஸ்டேர்ஸ். ஏய், நாங்க இந்த கைத்துல மாவுங்க. நீங்க ரெடி ஆயிட்ட அப்புறம் கண்ணாடில எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? நான் தலை சீவலியா? ஏ கலைஞ்சிருக்கா? ஆமா, லைட்டா காய்ஞ்சுதான் இருக்குது, தண்டனக மாதிரி இது. சரி பரவாயில்ல, விடுங்க. அது கார்ல போகும்போது இந்த கார் கண்ணாடியை பார்த்து சீவிக்கோங்க. ஓகேவா? போலாமா? ஃபாதர் பாரு. பைட்டா கண்ணா. ஓகே பிரதர். போயிட்டு வரோம் மாமா. போயிட்டு வாங்க வேதாஜி, போயிட்டு வாங்க. எப்படா தம்பி தேறிட்டல்ல? ஆமாப்பா. எவ்வளவு அந்யோன்யமா அழகா இன்டிமேட்டா கூட்டிட்டு போறான் பாத்தியா? ஆமாப்பா. அவனை பத்தி கவலை இல்லடா, பையன் பொழைச்சுக்குவான். அப்புறம் இந்த சினிமாலாம் பொம்பளைகளை கூப்பிடுறாங்களே ஜிஜின்னு, அதே மாதிரி வேலை ஜிஜிங்கிறான்ல, சூப்பரா இருக்குதுடா. நல்லா இருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் டெவலப் ஆயிருக்குதுடா. அது என்ன, அது எனக்கு பேர் மறந்து போச்சு. அதான் இந்த டிவில அடிக்கடி வரும்டா, இந்த நாகராஜ் மைய கூட அடிக்கடி உட்காந்து பார்த்துட்டு இருப்பானே. அது என்ன அது? கெமிஸ்ட்ரியாப்பா? அதேதான். அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்குள்ள. ஆமாப்பா. நமக்குன்னா ஃபேண்டாஸ்டிக்டா.
ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூடா. டேய் நான் ஒண்ணு பண்றேன்டா. அங்க ஜாலியா எங்க போயிருக்காங்க கண்டுபிடிச்சாவுன்னு நான் ஆபீஸ் வரல இங்கே உட்காந்து ஏதாவது ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்சு போறேன். சரிப்பா, அப்ப நான் கிளம்பட்டுமா? கிளம்பு கிளம்பு. அப்புறம் சுந்தர், சொல்லுங்கப்பா. நாகராஜனுக்கும் வேதவல்லிக்கும் நடுவுல இப்போ கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குல்ல? ஆமாப்பா. அதே மாதிரி கல்பனாவுக்கும் உனக்கு நடுவுல கூட ஒரு கெமிஸ்ட்ரி டெவலப் பண்ணுடா. எங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி வராதுப்பா. ஏன்டா அப்படி சொல்றேன்? ஜுவாலஜி தான் வரும். சரி வரேன்ப்பா. ஏன் இப்படி சொல்றான்? ஆண்டவா, ஒரு பையனோட வாழ்க்கை அப்படி இருக்கு, இன்னொரு பையனோட வாழ்க்கை இப்படி இருக்கு. நீதான்ப்பா உங்களுக்கு வழிகாட்டணும். விரிக்கும் தன் சிறகை தரர தர தரர தர தர. சொல்லுங்க. நாம இப்போ எங்க போறோம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா இல்ல எனக்கும் சஸ்பென்ஸா? உங்களுக்கு சேர்த்து தாங்க சஸ்பென்ஸே. நாகராஜை பொறுத்த வரைக்கும் பாரபட்சமே போக மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். நீங்க ஒன்னா பாருங்க, நீங்க நான் உங்களை கூட்டு போற இடத்த பார்த்து நீங்க அப்படியே ஒரு மாதிரி மெர்சலாயிட போறீங்க. இந்த நாகராஜன் நினைச்சு அப்படியே உங்களுக்கு அந்த மெய் சில்த்து உங்க வாயிலிருந்து பேச்சு வராம முடிய போறீங்க. அப்படியா? ஆமாங்க. இத்தனை நாளா இந்த நாகராஜன் நீங்க வந்து ஒரு பரங்கி மலை ரேஞ்சில தான் பார்த்துருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நான் பண்ண போற செயலை பார்த்து என்னை பத்தி நீங்க வச்சிருக்க அந்த இமேஜ் அப்படியே வந்து இமயமலை ரேஞ்சுக்கு அப்படியே ஜொயிங்க மேல போகுது. சரி, அப்படி எங்க தான் கூட்டிட்டு போறீங்க? நீங்களும் அப்படியே கெஸ்ஸிங் பண்ணுங்க பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு குழு கொடுங்களேன். கெஸ் பண்றதுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. புழு குடுன்றீங்க. சரி, இப்போ நம்ம போற இடத்த பார்த்து நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, அடடா நாகராஜ் இப்படி ஒரு பெண்ணினவாதியா இருக்கிறானே, நாகராஜுக்கு நம்ம மேல இவ்வளவு பாசமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம இப்ப போக போறோம். பா பா பா, பில்டப் எல்லாம் பயங்கரமா இருக்கே. நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ க்ளோஸ் யுவர் ஐஸ்ங்க. அதுக்கப்புறம் 1 ல இருந்து 30 வரைக்கும் நீங்களே கவுண்ட் பண்ணுங்க. எதுக்கு? என்னங்க, நாம போற இடம் பக்கத்துல வந்துடுச்சு. கண்ணு மூடுங்க. சரி, என்ற 30, 29, 28, 27. ஓகே, கண்ணு திறக்கலாமா? கண்ணெல்லாம் தொடக்கூடாது. பாருங்க, எதுக்கு வந்துட்டோம், நானே உங்களை வெளியே கூட்டு போறேன். அது வரைக்கும் நீங்க கண்ணை தொடக்கூடாது. டீல் தானே? ஓகே, டீல். ஓகே, அப்படி இருங்க, வரேன். ப்ளீஸ் கம் இன். கண் தொடக்கூடாது. கீழே பார்த்து ஓகே. பார்த்து மெதுவா மெதுவா. ஓகே, கண்ணு துருக்காதீங்க. ஓப்பன் யுவர் ஐசஸ். இப்ப தெரிதாங்க நம்ம எங்க வந்திருக்கிறோன்னே. சத்தியமா புரியல. எங்க வந்திருக்கோம்? என்னங்க இப்படி இருக்கீங்க? நீங்க நான் ஸ்கூல்ல ஜெனரல் நாலேஜ்லாம் ஃபெயிலா? பொது அறிவுல ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க. வெரி பேட். ஏங்க அப்ப நம்ம வந்தது வந்து நான் இல்ல, நான் தான் கராத்தே கிளாஸ். கராத்தே கிளாஸ்க்கு எதுக்கு வந்திருக்கோம்? இங்கதான் நீங்க வந்து என்னோட சமயோஜ புத்தி நினைச்சு ரொம்ப பெருமைப்படணும். உங்களை நான் இங்க ஏன் கூட்டம் தானா? எதுக்கு?
இனிமேல் தினம் காலையில 6 to 8 உங்களுக்கு இங்க தான் கராத்தே ட்ரைனிங். ஆ? தினம் சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்க வந்து கியா, கியா அப்படின்னு கத்தி கராத்தே கத்துக்கிறீங்க. நான் எதுக்குங்க கராத்தே கத்துக்கணும்? இப்ப கேட்டீங்கல்ல, குட் கொஸ்டின். அன்னைக்கு பார்ல என் ஃப்ரெண்டு சாரி எனிமி மமல்ல கைய வச்சு சிலுமிசம் பண்ணால, இந்த விஷயத்தை என்கிட்ட நீங்க சொன்னீங்கல்ல, இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? நம்ம நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப குறைவுன்னு தெரியுது. நியூஸ் பேப்பரை திறந்து பார்த்தா என்ன இருக்குது? கற்பழிப்பு, ஈவ்டீசிங்கி, சிலிமிசம், லொட்டு லொசிக்கி. சீ, இந்த விஷயம் என்ன ரொம்ப ஒரு மாதிரி பாதிச்சிருச்சுங்க. நம்ம நாட்டு பொண்ணுங்களோட நிலைமை நினைச்சு நினைச்சு என் ரத்தம் கொதிச்சு கொதிச்சு அப்படியே கபாலம் வரைக்கும் வந்துச்சுங்க. அதனால பெண் பாதுகாப்பு ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் என் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் உங்களை இங்க கராத்தே கிளாஸுக்கு கூட்டு வந்திருக்கேன். ஏங்க, உங்களுக்கு மட்டும் கராத்தே தெரிஞ்சிருந்தா நீ இன்னும் ஆயிருக்கும். அந்த பரதேசி பாயில அப்படியே லேடி ஜாக்கி சான் மாதிரி ஏர்ல ஜம்ப் பண்ணி பின்னால் இருக்க காலை சொயிட்டி சொயிட்டி அடிச்சு தும்சம் பண்ணிருக்க மாட்டீங்க. மிஸ் ஆயிடுச்சு. அந்த கோவங்க, அந்த கோவம் தான் என்னை இப்ப இந்த முடிவு எடுக்க வச்சிருக்கு. பரவாயில்ல, லேட்டானா பரவாயில்ல, கராத்தே கத்துக்கோங்க. இங்க ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 50,000 சொன்னாங்க. நம்ம அந்த மருதாணி போட்டியில லபக்கு 50,000 ஜெயிச்சு அதை கபக்குன்னு கூட நீங்க கட்டிட்டேன். இந்த பாருங்க, கூடிய சீக்கிரம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபுல்லா அந்த கராத்தே கத்துக்கின்னு இந்த பிளாக் பெல்ட் வாங்குறீங்க. என்ன கேட்காம நீங்க எதுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டுனீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம். ஃப்ரண்ட்ல வச்ச கால பேக்ல எடுத்து வைக்க மாட்டோம் இந்த நாகராஜ். நம்ம இல்லத்த அரசிங்களா வந்து கராத்தே கத்துக்கூடாதுன்னு யாருங்க சொன்னதே? Why are you feeling the shy? என்னதுக்கு வைக்கப்படுறீங்க? பெண்கள் கூச்ச உணர்வை விட்டுட்டு இந்த மாதிரி தற்காப்பு கலையை கத்துக்கணும். இது காலத்தின் கட்டாயம். எத்தனை நாள் உங்களை மாதிரி பெண்கள் அச்சம் அடம் நாணம் பயிர்ப்பட உங்களை நீங்களே கதவுக்கு பின்னாடி பூட்டி சிறப்படுத்திக்க போறீங்க. உடனே வெளியே வாங்க, தூக்கி கடாசுங்க. நீங்களா உங்களோட வெக்கத்தையும் உங்களோட அச்சத்தையும் தூக்கி வெளியே போடுங்க. எரிமலை மாதிரி வாங்க. பெண்களுக்கு சிலம்பாட்டம் தெரிஞ்சதுன்னா எவனாவது பெண்கள் கிட்ட வந்து சிலுமிசம் பண்ணுவானா? பெண்களுக்கு குஷ்பு கும்ஃபு கராத்தே தெரிஞ்சதுன்னா எவனாவது பெண்கள் மேல கைய வைப்பானா, வாலாட்டுவானா? பெண்களுக்கு தற்காப்பு கலை தெரிஞ்சிருந்தா எவனாவது உங்களை குறப்பணும் இல்ல கற்பழிக்கணும் நினைப்பானா? அந்த நினைப்பு வந்து அப்படியே அடிச்சு மூஞ்சி ஊர்ல பேத்து தும்சம் பண்ணிட மாட்டீங்க? அதனால சொல்றேன், நீங்க கராத்தே கத்துக்கிறீங்க. மூச்சு வாங்குது. மேடம் வருவாங்க, சொல்லி தருவாங்க, கத்துக்கோங்க. நான் சொல்றது கொஞ்சம் காப்பரேட் பண்ணுங்க. எனக்கு காப்பரேட். ஜப்பான் கொண்டைய போட்டு ஒரு மேடம் இருந்தாங்க. எங்க பாருங்க, அவங்க தான் நான் சொன்ன மேடம். அவங்க தான் உங்களுக்கு கராத்தே சொல்லி கொடுக்க போற குரு. வேதவள்ளி மேம். ஹாய் வேதா, எப்படி இருக்க? வாட் a surprise. நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? I'm fine. என்ன ஒருத்தருக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிறாங்க? நான் இப்போ சென்னைக்கு வந்துட்டேன் வேதா. உன்னை இன்னைக்கு பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஓ, மீட் மை ஹஸ்பண்ட் மிஸ்டர் நாகராஜ். ஓ, சார் தான் உன் ஹஸ்பண்டா? ஒருத்தருக்கு ஏற்கனவே தெரியுமா? நல்லா பேசிக்கிறீங்க. பக்கத்து வீடா? பக்கத்து வீடா? சார், வேதவள்ளி என்னோட ஆல் டைம் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்டா? காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லயே கராத்தேல செகண்ட் டான் பிளாக் பெல்ட் வாங்கின ஒரே ஸ்டூடெண்ட் நம்ம வேதவள்ளி தான். பிளாக் பெல்ட்டா? என்ன வேதவள்ளி, மேம், இப்பவும் பிராக்டிஸ் பண்றியா இல்ல? எங்க மேம், டைமே கிடைக்கிறது இல்ல. டைம் கிடைக்கிறப்போ அப்பப்போ பண்றேன். சார், ஒரு கராத்தே மாஸ்டருக்கே
கராத்தே சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்களே என்ன சார் இது? ஐயோ இரு வேதவள்ளி, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கம் கம் கம். இவங்க தான் என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட், பேரு வேதவள்ளி. வாய்ஸ் பண்ணுங்க. ஹோஸ். இவங்க நாகராஜ். வேதா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க மேம். நீதான் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சே, ரொம்ப நல்லா பண்ணுவியே. அதை இன்னைக்கு பசங்க முன்னாடி பண்ணி காமிக்க முடியுமா? இப்பவா? பண்ணேன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும். என்ன சார், வேதாவை பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லலாம்ல? பெர்ஃபார்ம். என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க?